ஆசைக்கும் எல்லை உண்டு. ஒரு காட்டு அதிகாரி இருந்தார். அவருக்கு அழகான ஒரு மகள் இருந்தாள். ஒரு நாள் பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டே அந்த பெண் காட்டிற்கு சென்றாள். அப்போது அவளை பார்த்த ஒரு சிங்கத்திற்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்து போய்விட்டது. அதனால் காட்டு அதிகாரியிடம் சென்று தனக்கு உங்கள் மகளை கல்யாணம் செய்து வையுங்கள் என்று கேட்டது. அதிகாரி சிங்கத்தை பார்த்து பயந்தார். அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் சிங்கத்தை பார்த்து, காட்டுராஜா காட்டுராஜா, என் மகள் ரொம்ப பயந்தவள். உன்னுடைய பற்களையும் நகங்களையும் எடுத்து விட்டால் அவள் பயப்படாமல் அப்புறம் நான் அவளை உனக்கு கல்யாணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார். அந்த பெண் மீது கொண்ட பிரியத்தால் சிங்கம் அதற்கு சம்மதித்தது. காட்டு அதிகாரி முதலில் அதன் பற்களை பிடுங்கினார். அதன் பின் நகங்களை வெட்டினார். பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் பலன் எல்லாவற்றையும் இழந்து ஆட்டுக்குட்டி போல் இருந்தது. உடனே காட்டு அதிகாரி ஒரு தடியை எடுத்து சிங்கத்தை பலமாக அடித்து விரட்டினார். நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் நஷ்டம் நமக்குத்தான் என்று புரிந்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிங்கம் ஓடியே போய்விட்டது. நீதி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று. பாசமுள்ள சிறுவன். மாட்டுக்காரன் ஒருவர் தன் பசுவோடு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அமைதியாக நடந்து வந்த பசு திடீரென அடம் பிடித்து நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டது. சிறிய அளவிலான அந்த ரோட்டில் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாதபடி பசு நடு ரோட்டில் படுத்திருந்தது. மாட்டுக்காரன் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த பசுவை எழுப்ப முடியவில்லை. அந்த வழியாக ஒரு போலீஸ்காரர் வந்தார். தன்னுடைய முரட்டு மீசையையும் கையில் இருந்த லத்தியையும் வைத்து மிரட்டி பார்த்தார். மாட்டுக்காரனுடன் சேர்ந்து பசுவை இழுத்து பார்த்தார். பசு அசையவில்லை. அப்போது ஐஸ்கிரீம் விற்கும் நபர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். குளிர்ச்சியாக பேசி பார்த்தார். நகராமல் இருந்த பசுவை மூவரும் சேர்ந்து இழுத்தனர். மல்யுத்த போட்டி ஒன்றில் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். ஒரு பசுவை ரோட்டில் இருந்து 3 பேர் நகர்த்துவதை பார்த்து நகைத்தார். 3 பேரையும் நகர சொல்லிவிட்டு மல்யுத்த வீரர் தனித்து மாட்டை இழுத்து பார்த்தார். பசு அசரவில்லை. அந்த வழியாக ஒரு சிறுவன் வந்தான். அவன் ரோட்டருகே வளர்ந்து நின்று புற்களை பறித்து கட்டாக கட்டி பசுவிற்கு கொடுத்தான். பசு புல்லை சாப்பிட எழுந்தது. சிறுவன் புல்லை பசுவிடம் காட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பசுவும் அவனோடு நகர்ந்தது. நீதி, அன்பால் எதையும் சாதிக்கலாம்.